T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி. வெள்ளி என்கிற சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெறுகிறார். கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் காலையில் 5 மணிக்கெலாம் நேரமாக எழுச்சிக்குவாங்க. விவசாய வேலைகள் செல்லும்போது பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்து வெள்ளி உதயமாயிருச்சு, வேந்த உதயமாயிருச்சு அப்படிம்பாங்க. வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், வேந்த அப்படின்னா குரு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் தமிழ் பெயரில் உச்சரிப்பாங்க. தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு வானில் வெள்ளி மீன் பார்த்திங்கன்னா தகன்னு பளிச்சுன்னு நன்றாக தெரியும். துலாம் ராசி அன்பர்கள் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் கோயிலுக்கே போக தேவையில்லை, சாமியை கும்பிட தேவையில்லை. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானை, அதாவது வெள்ளி மீனை நீங்கள் வானத்தில் கண்ணார பார்த்து தரிசனம் செய்தாலே, தினந்தோறும் வெள்ளி மீனை பார்த்து வந்தாலே வெள்ளியை போல் நீங்கள் தகன்னு உங்கள் வாழ்க்கையில் ஜொலிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் இருள் சூழ்ந்திருந்தாலும், பொலிவிழந்து உடல் அழகு பொலிவிழந்து நீங்கள் இருந்தாலும் உங்களை மெருகேற்றிவிடும். துலாம் ராசி என்பர்கள் இன்று முதலே தென்மேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வெள்ளி மீனை தரிசனம் செய்து வாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2/9/2026 முதல் 1/1/2027 வரை சுக்கிர பகவான் வெள்ளி மீன் துலாம் ராசியில் ஆட்சி பெறும். ஆவணி மாதம் 16 முதல் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதம் 17 வரை துலாம் ராசியில் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பெறும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஒரே வேதனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள், எதை சொன்னாலும் ஏற்காத மனநிலையில் துலாம் ராசி என்பவர்கள் இருக்கிறீர்கள். நல்லது சொன்னாலும் ஏற்க மாட்டீங்க, கெட்ட வழியில் தான் உங்கள் மனம் யோசித்து கொண்டிருக்கிறது. அது நடக்காது, இது நடக்காது, அப்படி இப்படின்னு தான் உங்கள் மனம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா கோச்சார கிரக நிலைகள் அந்த மாதிரி. மன எண்ண புத்தி ஆசையை கொடுக்கக்கூடிய 5ஆம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். ராகு 5ஆம் வீட்டில் இருக்கும்போது மனதில் ஒரு குழப்பம், ஒரு நிம்மதி இல்லாத தன்மை. ஏன்னா மனசை இருள் சூழ்ந்து விட்டது. அதனால் எதை சொன்னாலும் அது எங்கே நடக்க போகுது, இது எங்கே நடக்க போகுது, இது எங்கே வரப்போகுது அப்படின்னு எதிர்மறை ஆற்றலை இந்த ராகு 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. துலாம் ராசிக்கு 11ஆவது வீட்டிலே கேது அமர்ந்து ஆசைகளை சுருக்கிவிட்டது. ஆசைகள் மட்டும் அல்ல, உடம்பில் தோலில் பிப்பு அரிப்பு, தோல் சார்ந்த வியாதிகள், தலைமுடி, இந்த மாதிரிலாம் கேது ராகு ஒரு பிரச்சனையை துலாம் ராசிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசிநாதன் வெள்ளி மீன் ஆட்சி பெறும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும், உடல்நிலை நன்றாக இருக்கும். இந்த குழப்பம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனையாக இருக்குது, வேலை இல்லை, வருமானம் இல்லை, பதவி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதெல்லாம் மறந்து போயிடுவீங்க. ஏன்னா தானாக ஒவ்வொன்றா கிடைக்க போகுது. துலாம் ராசிக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி வரும், பதவியில் இருப்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் அதிகாரியாகுவீங்க. உங்களை மற்றவர்கள் அதிகாரியாக இருந்து உங்களிடம் வேலை வாங்கினாங்க, இப்போ நீங்கள் அதிகாரியாக இருந்து மற்றவர்களிடம் நீங்கள் வேலை வாங்குவீங்க. இப்போ நல்ல விதமான சிந்தனையில் ஈடுபடுவீங்க. உங்கள் மனசிலிருந்து இருள் விலகி ஓடிவிடும். வெள்ளி மீன் அப்படின்னாலே தகன்னு
வானத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த வெள்ளி மீன் வந்து தனியாக தெரியும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாய் உணர்வோடு இருப்பீங்க. எச்சரிக்கை அப்படின்னா வேலை, தொழில், வருமானம், உங்களுடைய எதிர்காலம் சார்ந்து துலாம் ராசி என்பர்கள் எச்சரிக்கையாய் உணர்வோடு, ஏன்னா ஜென்மராசிநாதன் ஜென்மராசியில் வரும்போது உங்களை வந்து எச்சரிக்கையாக, திறமையாக, ஆரோக்கியமாக, நல்ல சிந்தனையுடன் உங்களை வந்து கொண்டு செல்ல போகிறார். சினிமா துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா துறையில் பிரபலமாகலாம். உங்கள் ராசிநாதன் வெள்ளி மீன் துலாம் ராசியில் ஆட்சி பெறும்போது சினிமா துறையில் பிரபலமாகலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்சூரன்ஸ் மூலம் ஏதாவது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்து வர வேண்டிய பணம், நீங்கள் ஏதாவது கடன் கொடுத்துருந்து அந்த கடன் வந்து போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமேட்டு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வழியில் திடீர்னு பணம் வரும். திடீர்னு ஒரு முன்னேற்றம். துலாம் ராசி என்பர்கள் பணப்பிரச்சனையிலிருந்து, குடும்ப பிரச்சனையிலிருந்து, உடல் ஆரோக்கியத்திலிருந்து திடீர்னு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வந்து விடலாம். துலாம் ராசிக்கு வசதி வாய்ப்பு என்பது ஆவணி மாதம் 16 முதல் மார்கழி மாதம் 17 வரை வசதி வாய்ப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி சுக போகத்திற்கும் பஞ்சம் இருக்காது. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, இன்பமாக இருப்பீங்க. சுற்றுலா, அடிக்கடி பயணங்கள், 4 இடத்துக்கு போவீங்க. கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெள்ளி மீன் ஜென்மராசியிலே ஆட்சி பெறும்போது உடன் பிறந்த சகோதரிகள், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரிகள் உங்கள் மேலே வந்து பாசமாக இருப்பாங்க. துலாம் ராசி அப்படின்னாலே அம்மாவும் சரி, பாட்டியும் சரி, மனைவியும் சரி, பெற்ற பிள்ளைகளும் சரி, சகோதரிகளும் சரி, ஜென்மத்திலே ஜென்மராசிநாதன் ஆட்சி பெறும்போது பெண் உறவுகள் உங்கள் மேலே வந்து பாசமாக இருப்பாங்க. மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த சுக்கிர பகவான் வெள்ளி மீனுக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளி மீன் மட்டும்தான் நீச்சமான வீட்டிலிருந்து பெயர்ச்சி ஆகும்போதே தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டுக்கு வந்து விடுகிறது. இந்த அமைப்பு மற்ற கிரகங்களுக்கு கிடையாது. சுக்கிர பகவான் வெள்ளி மீனுக்கு மட்டும்தான் உண்டு. நீச்சமான வீட்டிலிருந்து பெயர்ச்சி ஆகும்போது தன்னுடைய ஆட்சி வீடு, அதிகாரம் வந்துடுது, வேலை வந்துடுது, பதவி வந்துடுது, எல்லா பொறுப்பும் தேடி தானாக வந்துடுது. அதே மாதிரி தான் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இளம் வயதில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வறுமையில் இருந்தாலும், உங்களுடைய வயது ஏற ஏற வயது காலத்தில் உங்களை தேடி எல்லாமே வந்துடும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து தேடி போக தேவையில்ல, உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆவணி மாதம் 16 முதல் மார்கழி மாதம் 17 வரை. வெள்ளி மீன் சுக்கிர பகவான் உங்களுடைய வேதனைகளும் சோதனைகளையும் தீர்க்க போகிறார். T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.